நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. களங்கமில்லா ஒளியே என்னில் கலந்திட வரும் வழியே கரை சேர்த்திட வரும் இறையே களங்கமில்லா ஒளியே இறை குலம் போற்றும் இணையில் வேந்தே இறஞ்சுகின்றோம் வருக. நிறைவுறும் மகிழ்வே நிலை களன் அன்பே நிம்மதியே வருக. மறைந்தெழும் உணவே மாண்புறும் உறவே மனமகிழ்வே வருக. களங்கமில்லா ஒளியே
திருவினும் திருவே தேனினும் சுவையே திருவிருந்தே வருக. திருவினும் திருவே தேனிலும் சுவையே திருவிருந்தே வருக. கருணையின் வாடிவே காத்திடுமாருளே கனியமுதே வருக. கருணையின் வடிவே காத்திடும் அருளே கனியமுதே வருக. இருளினை காய்த்து எழும் கதிர் போலே என் உள்ளமே வருக. உள்ளமே வருக. களங்கமில்லா ஒளியே. வல்லமையின் ஆண்டவர், நற்கருணையின் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற நேரம், மகனே மகளே, நான் உன்னை அன்பு செய்கின்ற ஆண்டவர், உனக்காக என்னை முற்று முழுதுமாக கொடுத்த ஆண்டவர், உனக்காக எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வல்லமையுள்ள ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் முன்னிலையிலே வீற்றிருக்கிறது. இயேசுவே, உன்னுடைய அழகை நான் பார்க்கிறேன். இயேசுவே, உன்னுடைய அன்பை நான் சுவைக்கிறேன். இயேசுவே, உன்னோடு நான் வாழ விரும்புகிறேன். உன்னுடைய அழகான பிரசன்னத்தின் நிறைவை நான் இந்த அற்புதமான நேரத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசுவே, எங்களோடு எப்போதும் தங்கும் என்று கேட்போம். எங்களை படைத்து பராமரித்து பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் அவருடைய அழகான பிரசன்னத்தை எங்களுக்கு தருகிற அற்புதமான நேரம். அவருடைய இதயத்திலே இருந்து வழிந்தோடுகின்ற அன்பின் சிறப்புகளை அனுபவிக்க சொல்லுகின்ற நேரம். அவருடைய அன்பை நாங்களும் வாழ விரும்புகிற நேரம். அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி பார்ப்போம். எங்கள் எல்லாரையும் படைத்த ஆண்டவர், எங்கள் எல்லாருக்குமே பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், எங்கள் எல்லாரையுமே பாதுகாத்து பராமரிக்கின்ற ஆண்டவர், எங்கள் எல்லாருக்குமே வாழ்வு தந்த ஆண்டவர், எங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர். அவருடைய அழகை நாங்கள் பார்ப்போம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, உன்னோடு நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவோம். இயேசுவே, உம்முடைய அன்புக்குள்ளே என்னை ஆளுகை செய்தருளும் என்று கேட்போம். இந்த மணித்துளிகள் மகிழ்ச்சியின் மணித்துளிகளாக மாறட்டும். இந்த மணித்துளிகள் வல்லமையின் மணித்துளிகளாக மாறட்டும். இந்த மணித்துளிகள் எங்களை சுகப்படுத்துகின்ற அற்புதமான நேரமாக மாறட்டும். இந்த மணித்துளிகள் நானும் ஆண்டவரும் பேசுகின்ற மணித்துளிகளாக மாறட்டும். அன்பானவர்களே, என் உயிராக இருக்கிற ஆண்டவர், என்னுடைய வாழ்வாக வழியாக இருக்கிற ஆண்டவர், அவருடைய அற்புதமான பிரசன்னத்தை நாங்கள் போற்றி புகழ்ந்து நன்றியோடு ஸ்துதிப்போம். என் உயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு என்று திருப்பாடலிலே பக்தி உணர்வோடு நாங்கள் பங்கெடுப்போம். என் உயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. என் உயிரே ஆண்டவரை
போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பேரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. அவருன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார், மணிமுடியாக சூட்டுகின்றார். என் உயிரே போற்றி பாடிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நாங்கள் சுவைத்தவர்களாக, ஆண்டவர் இயேசுவினுடைய அழகை நாங்கள் சுவைத்தவர்களாக, ஆண்டவர் இயேசு எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அனுபவித்தவர்களாக, ஆண்டவர் இயேசுவை நன்றியோடு ஸ்துதித்து, தேவா, எந்த நாவிலே எழுகின்ற பாடலினூடாக உனக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று பாடி செபிப்போம்.
ஆண்டவரை நன்றி பாமாலையூடாக எங்களுடைய நன்றிகளை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோம். வல்லமையுள்ள ஆண்டவர், அவருடைய அழகான பிரசன்னம் எங்கள் முன்னிலையிலே அழகாக வல்லமையாக வீற்றிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த உன்னதமான நாமத்துக்கு எதிராக, அவர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாழ்வுக்கு எதிராக, எங்களுக்கு ஆண்டவர் தந்திருந்த எங்களுடைய அயலவர்களுக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்கள் ஏராளம். எங்களுடைய கண்கள், எங்களுடைய கால்கள், எங்களுடைய கைகள், எங்களுடைய மனங்கள், எங்களுடைய உணர்வுகளினாலே நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்கள் ஏராளம். அன்புமிக்க சகோதரங்களே, ஒரு தடவை நாங்கள் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். கற்களும் முட்களும் நிறைந்த பாதைகள், ஆண்டவரை விட்டு தூர விலகிப்போன பாதைகள், ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் செயல்பட்ட எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எங்களுடைய பேச்சினாலே, எங்களுடைய நடத்தையினாலே நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்கள், பலவீனமான சந்தர்ப்பங்கள் ஒரு தடவை நினைத்து கொள்ளுவோம். ஆவிக்குரிய செயல்களை எல்லாம் களைந்து விட்டு ஊனியல்வனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவருடைய அன்பிலே இருந்து பிரிந்து போன பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, சினம், சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலிய ஊனியல்பினுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இயேசுவே, தாவீதின் குமாரனே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி பாத்திமையோன்னு சொல்லப்படுகிற பிறவி குருடன் ஆண்டவரை பார்த்து கதறுகின்றான். மனம் திரும்புகின்ற சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எங்களுக்கு அள்ளி வழங்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது நான் கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லுவான் சக்கேயு. அம்மா, உனக்கு யாரும் தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாது என்று ஆண்டவர் விபச்சார பெண்ணுக்கு சொல்லுவார். தொலைந்து போன மகன் திரும்பி ஆண்டவரிடத்திலே வருகின்ற போது, தந்தையிடத்திலே வருகின்ற போது தந்தையோடி போய் கட்டித் தழுவி முத்தம் இடுவார். தொலைந்து போனவன் எனக்கு கிடைத்திருக்கிறான், இறந்து போனவன் உயிர் பெற்று வந்திருக்கிறான். அன்பானவர்களே, எங்களையும் ஆண்டவர் தேடி வருகிறார். மனமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவரோடு நாங்கள் பயணிக்க ஆசைப்படுவோம். ஒரு தடவை என்னுடைய பாவங்களை நினைத்து கொள்ளுவோம். ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன், உம்முடைய பார்வையிலே தீயது செய்திருக்கிறேன். ஆண்டவரே, அன்று ஊரியாவினுடைய மனைவியோடு பாவம் செய்த போது தாவீது ஆண்டவரை பார்த்து கதறி அழுவான். நாத்தான் இறைவாக்கினர் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன போது, அன்பானவர்களே, தாவீது கதறி அழுவான். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவான். எங்கள் ஆண்டவர் எங்கள் முன்னிலையிலே வீற்றிருக்கிறார். ஒரு தடவை எங்களுடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம், கண்ணீர் சிந்துகிறோம். கொஞ்சம் கருணை காட்டும் ஐயா என்று ஆண்டவரை நோக்கி பாடி செபிப்போம். கண்ணீர் சிந்துகின்றோம், கொஞ்சம் கருணை காட்டுமையா. கண்ணீர் சிந்துகின்றோம், கொஞ்சம் கருணை காட்டுமையா.
கண்கள் செய்த பாவத்திற்காய் கண்ணீர் சிந்துகின்றோம். எங்கள் கால்கள் செய்த பாவத்திற்காய் தூரம் நடக்கின்றோம். கைகள் செய்த பாவத்திற்காய் கையேந்தி நிற்கின்றோம். எங்கள் மனங்கள் செய்த பாவத்திற்காய் அமைதி இழக்கின்றோம். ஐயா, கண்ணீர் சிந்துகின்றோம், கொஞ்சம் கருணை காட்டுமையா. அயலவரை வெறுத்தமைக்காய் அகதியாகின்றோம். எங்கள் சோதரரை வெறுத்தமைக்காய் சோதனை அடைந்தோம். ஆண்டவனே, உன்னை மறந்தோம், அழிவை அடைகின்றோம். இந்த அவனியிலே ஆசை வைத்தோம், ஆறுதல் இழந்தோம். ஐயா, கண்ணீர் சிந்துகின்றோம், கொஞ்சம் கருணை காட்டுமையா. ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்ட நாங்கள் மகிழ்ச்சியாக ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இதயத்திற்கு நிந்தை பரிகார சபத்திலே பக்தி உணர்வோடு பங்கெடுப்போம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடையப்பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லா விடவங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளுக்கெல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சிகளால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகின்றோம். நீர் அடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணராய் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் ஞானஸ்நான வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உள்ளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராக இருக்கிறோம் என உறுதி கூறுகின்றோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானிக்கின்றோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்கின்ற கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துன்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடன் திருநாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் புனிதர்களுக்கும் விரோதமாய் சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானிக்கின்றோம். உலகில் உமது பிரதிநிதியாகிய பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் தேவன கருணையை மனம் பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும்
எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறை ஆட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாய் என்றும் வாழும் உம் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்புக்கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்து கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது கன்னித்தாயும் எல்லா புனிதர்களும் உலகிலுள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகிறோம். இனி நாங்கள் விசுவாசத்தை தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறர் அன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் செய்யாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்துக்கு எங்கள் மாதிரியாய் இருக்கின்ற புனித கன்னிமரியாளின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சிகளுக்காக மன நிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். தந்தையோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டிற்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 28 தொடக்கம் 32 வரை. அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே நாங்கள் அற்புதமாக இருக்கிறோம். எங்களையெல்லாம் படைத்து பராமரித்து இற்றைக்கணம் வரைக்கும் எங்களுக்கு உயிர் பிச்சை தந்து வாழ வைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எங்கள் முன்னிலையிலே நற்கருணை வடிவத்திலே பிரசன்னமாகி இருக்கிறார். ஆண்டவரை நாங்கள் உற்று நோக்கி பார்க்கிற போதெல்லாம் மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அன்பு பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. மன்னிப்பு கிடைக்கிறது. இரக்கத்தோடு நாங்கள் பார்ப்பதற்கு விரும்புவோம். உதவி செய்கின்ற நல்ல மனப்பான்மை எங்களுக்குள்ளே ஆழமாக வந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கண்டு கொள்ளுவார்கள். அதனுடைய தெய்வீக அழகைத்தான் அன்பானவர்களே மீண்டும் ஒரு தடவை இன்று நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இயேசு தான் எப்போதும் எங்களோடு வாழுவதற்காக தன்னுடைய அழகான இந்த நற்கருணை பிரசன்னத்தை தந்திருக்கிறார். அந்த பிரசன்னத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம், நாங்கள் குடிக்கிறோம். இயேசுவாக நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். நீயாக நான் மாற வேண்டும், என்னை போல உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அற்புதமான தொனியிலே ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் எங்களோடு அவர் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய பிரசன்னத்தை தந்து கொண்டு உணவாக நாங்கள் உட்கொள்ளுவதற்கு எங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த அழகான நேரத்திலே
யாழ் மறை மாவட்டத்தினுடைய தலை சிறந்த ஆலயங்களுக்குள்ளே ஒன்றாகிய கதிரை அன்னை ஆலயத்திலே நின்று கொண்டு இந்த தெய்வீக பிரசன்னத்தினுடைய நிறைவை நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த அற்புதமான பொழுது பல மக்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பேறு அன்பானவர்களை எங்கள் எல்லாருக்குமே கிடைத்திருக்கிறது. இயேசுவோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை, அன்பை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். இயேசு எங்களுக்காக தன்னை முற்று முழுதாக கொடுத்த ஆண்டவர். அவர் எங்களோடு எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார். மத்தேயு நற்செய்தியினுடைய கடைசி வார்த்தை 28ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்திலே, நான் உலகம் முடியும் பரியந்தம் உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் என்பதை மெய்ப்பிப்பார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எத்தனையோ நற்கருணை புதுமைகளை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவருடைய உயிருள்ள பிரசன்னத்தின் நிறைவை நாங்கள் எத்தனையோ புதுமைகளூடாக பார்க்கிறோம். புதுமைகளை கண்டுதான் நாங்கள் இயேசுவை நம்புகிறோம் என்று அல்ல அன்பானவர்களே. இந்த திருப்பலியினுடைய ஆற்றலுக்குள்ளே இயேசு உடைக்கப்பட்டு சிந்தப்படுகிற அவருடைய இரத்த துளிகள் எல்லாம் எங்களுடைய வாழ்வாக அது மாற்றப்படுகிறது. இயேசுவாக நாங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறோம் அன்பானவர்களே. அதான் இந்த நற்கருணை பிரசன்னம். ஒரு தடவை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நற்கருணை ஆண்டவரை எடுத்துக்கொண்டு நாங்கள் வீடு வீடாக செல்லுவது வழக்கம். வயோதிபர்களுக்கும் நோயாளர்களுக்கும் நாங்கள் நற்கருணை கொடுப்போம். நான் சிறிய குருவாக இருந்தபோது முதல் வருடத்திலே இந்த நற்கருணை ஆண்டவரை எடுத்துக்கொண்டு முதல் வெள்ளிக்கிழமை அன்று நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே நாங்கள் ஏராளமான மக்களுக்கு, நாங்கள் நோயாளர்களுக்கு, வயோதிபர்களுக்கு நற்கருணை கொடுப்பது வழக்கம். நான் அந்த வீட்டுக்கு போகிற போது அந்த வீட்டுக்கு வெளியிலே ஏராளமான மக்கள் நின்றார்கள். பயத்தோடும் பீதியோடும் அவர்கள் நின்றார்கள். ஏனென்று சொன்னால், அங்கே அந்த வீட்டிலே இருந்த ஒரு சகோதரி தீய ஆவியினாலே பீடிக்கப்பட்டிருந்தவள். அவள் கத்தி குளறி கொண்டு இருந்தாள். மக்கள் எல்லாரும் அலறி அடித்துக்கொண்டு வெளியிலே ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டில் இருந்த அந்த சகோதரனுடைய தாய்க்குத்தான் நற்கருணை நான் கொண்டு போயிருந்தேன். நான் அப்போது போகின்ற போது இந்த மக்கள் எல்லாரும் சொன்னார்கள், ஃபாதர், நீங்கள் அங்கே போக வேண்டாம், ஏனெனில் தீயாவி அவளுக்கு பேய் பிடித்திருக்கிறது, அவளிடத்திலே போக வேண்டாம், அவள் தூக்கி ஆட்களை எல்லாம் எறிந்து கொண்டு இருக்கிறாள், மிகவும் கூடாத வார்த்தைகளினாலே அவள் பேசிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அன்பானவர்களே, என்னோட நற்கருணை ஆண்டவர் வந்து கொண்டிருந்தார். நான் நற்கருணை ஆண்டவரோடு மிகவும் துணிவாக, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அந்த வீட்டு வாசல்லே நான் காலடி வைத்த போது அன்பானவர்களே, அவள் என்னை பார்த்து சொன்னாள் ஒரு வார்த்தை, இங்கே நீ ஆண்டவரோடு வர முடியாது, நீ வெளியிலே போ என்று சொன்னாள். அன்பானவர்களே, அவருடைய தாய் அவருடைய குசுனிக்குள்ளே ஒளித்து கொண்டிருந்தாள் பயத்தினாலே. இவள் அங்கே தலை விரித்து தாண்டவமாடிக்கொண்டே இருந்தாள். அவளை பார்க்கிற போது அன்பானவர்களே மிகவும் கஷ்டமாக இருந்தது. கூடாத வார்த்தைகளினாலே பேசிக்கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும் தூக்கி தூக்கி எறிந்து கொண்டே இருந்தாள் அந்த வீட்டிலே. நான் ஆண்டவரோடு அந்த வீட்டுக்குள்ளே போனேன். அன்பானவர்களே, பெரியதொரு அலறல் சத்தத்தை அவள் விட்டிருந்தாள். பயங்கரமான சத்தம், பெரும் கூச்சலிட்டாள். கூச்சலிட்டு கதறினாள், ஆண்டவரோடு நீ ஏன் என்னுடைய வீட்டுக்கு வருகிறாய்? ஆண்டவரோடு ஏன் நீ இந்த வீட்டுக்கு வருகின்றாய்? வெளியிலே போ என்று கதறினாள். நான் ஆண்டவரோடு அவளுக்கு பக்கத்திலே போனேன். அவள் துள்ளி குதித்து பெரும் சத்தத்தோடு என்னுடைய காலடியிலே விழுந்து விட்டாள். நான் நற்கருணை ஆண்டவரை எடுத்து என்னுடைய கைகளிலே வைத்திருந்தேன். அன்பானவர்களே, அப்போது அவள் என்னுடைய கால்களிலே விழுந்து மண்டியிட்டாள். மனம் வருந்தினால் மன்னிப்பு கேட்டாள். அந்த நேரத்தில் அவள் திடீரென எழுந்து நின்று என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டாள். அன்பானவர்களே, மக்கள் எல்லாரும் அலறி அடைத்து பயந்து கொண்டு, இந்த மக்கள் எல்லாருக்கும் துன்பங்களை கொடுத்து கொண்டு இருந்த அந்த பெண் நற்கருணை ஆண்டவரை கண்டு கொண்டாள். அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவமாக இருந்தது. நான் யாரோடு அந்த வீட்டுக்கு போனேன்? நற்கருணை ஆண்டவரோடு போனேன். நான் யாரை நம்பி அந்த வீட்டுக்குள்ளே காலடி வைத்தேன்? நற்கருணை ஆண்டவரை நம்பி நான் அந்த வீட்டுக்குள்ளே காலடி வைத்தேன். நான் யாரினுடைய பேரினாலே அவளுடைய தீய ஆவி விட்டு ஒளிந்தது? அன்பானவர்களே, இந்த இயேசுவினுடைய பேரினாலே, நற்கருணை ஆண்டவருடைய அந்த நம்பிக்கையின் அந்த அழகான விடயத்தினாலே. அன்பானவர்களே,
இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரோடு இருக்கிறோம். எங்களோடே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர். பல நேரங்களிலே அன்பானவர்களே ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே புனித பவுல் சொல்வார், யாரும் தகுதியற்ற விதமாக இந்த பலிவிருந்துக்கு வரவே கூடாது. நீங்கள் வந்தால் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக நீங்கள் பாவம் செய்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். ஆகவே ஒவ்வொருவரும் தம்மை தாமே சோதித்த பிற்பாடுதான் இந்த பலிவிருந்துக்கு வர வேண்டும். அன்பானவர்களே, ஒரு அழகான ஒரு இறைவார்த்தையை நாங்கள் வாசித்தோம். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம். தன்னுடைய வாழ்க்கையில் விரக்தி, துன்பம், பயம், பீதி இவற்றோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சீடர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு பயணப்படுகிறார். எல்லாவற்றையும் விளங்கப்படுத்துகிறார். இயேசுவினுடைய உடனிருப்பு அந்த சீடர்கள் உணர்ந்து கொள்ள தவறி விடுகிறார்கள். இயேசு அவர்களோடு பயணிக்கிறார். எப்போது பயணிக்கிறார்? துன்பம், வேதனை, விரக்தி, மனச்சோர்வுகள் இருக்கிற போது ஆண்டவர் அவர்களோடு பயணித்து கொண்டு போகிறார். அங்கே போய் அன்பானவர்களே அவர் இன்னும் வேறு இடத்துக்கு போவது போல காட்டிக்கொண்ட போது அவர்கள் சொல்வார், எங்களோடு தங்குங்கோ, மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிட்டு, எங்களோடு இருங்கோ. இயேசு அங்கே இருக்கிறார். இயேசு அங்கே அப்பத்தை பிக்கிறார், உடைக்கிறார். அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்குகின்ற போது நம்முடைய உள்ளம் பற்றி எறியவில்லையா? எப்படி இருந்துச்சு தெரியுமா? இயேசு எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது என்னுடைய உள்ளமெல்லாம் பற்றி எறியும். அன்பினாலே நான் அளவுக்கு அதிகமாக வாழ்ந்து கொண்டிருப்பேன். இரக்கத்தை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். தியாகத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன். இயேசு என்னோடு இருக்கிற போது அன்பானவர்களே, இயேசு எங்களோடு இருக்கிறாரா? அவரை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிறோமா? இது முதலாவது. இரண்டாவது, இயேசுவை போல் எங்களுக்கு பகிர தெரிகிறதா? எத்தனை பிள்ளைகள் பகிர முடியாமல் நாங்கள் இருக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் கொடுக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் அன்பு செய்ய விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் இரக்கத்தோடு மற்ற மனிதர்களை பார்க்க முடியாத பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒன்று, இயேசுவை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவை போல நாங்கள் கொடுக்க வேண்டும். இயேசு தன்னையே பித்து பிழிந்து தன்னையே உடைத்து எங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய அழகான பிரசன்னத்தை தந்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் இயேசுவை அனுபவிக்கிற பிள்ளைகள். அன்பானவர்களே, ஒரு மகிழ்ச்சியான நேரம். ஆண்டவரிடத்தில் எங்கள் எல்லாரையுமே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய இந்த தெய்வீக பிரசன்னம் எப்போதும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்களும் தொடர்ந்தும் சபிப்போம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எம் மீது இரக்கம் வையும் என்று கேட்போம். ஆண்டவருடைய அழகான பிரசன்னத்தின் நிறைவை அனுபவிக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, எமது தாய் திருவையில் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகியோரை நிறைவாக ஆசீர்வதித்து சவால்கள் நிறைந்த இக்காலகட்டத்தில் இவர்களை வழிநடாத்தி பாதுகாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நிறைவா, வாழ்வின் விரக்தி நிலைகளுக்குள்ளே சிக்கி தவித்து வாழ வழியறியாது தவிக்கும் உள்ளங்களை பாரும் ஐயா. நம்பிக்கையை கொடுத்து வாழ்வை இனிதே வாழ வரமீந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமாக்கும் வள்ளலே இறைவா, நோய்களாலும் உலக மாயைகளாலும் அவதிப்படும் உறவுகளை கடக்கண் நோக்கும் உமது வல்லமையின் கைகளால் நோய்களை நீக்கி உமது அதிகார வார்த்தையால் உன்னதமான மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, உமது அன்பை நாள்தோறும் அனுபவித்து அதே அன்பை பிறருடன் பகிர்ந்து பகைவரையும் அன்பு செய்து வாழ்விலே உம்மை பறைசாற்ற எம்மை பலப்படுத்தி வழிநடாத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இயேசுவின் திரு இதயத்துக்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் சபம். இயேசுவின் திரு இதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நேர் செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைந்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடுஞ்சான் கிடையாக வீழ்கின்றோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நேரங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இதய நிழலில் நாங்கள் இளைப்பாரச் செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்கள் நிந்தை கழுவாய் செய்கின்றோம். உமது திரு இதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், வயோதிபர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரிந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், சாகும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டில் நீர்தாமை விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ அன்போடு அணைத்தீரே. எங்கள் பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் பற்றுறுதியையும் இதய சத்தையும் வளரச் செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார அருள்வீராக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெருசலேமே, நீ ஆண்டவரை புகழ்வாய். சியோனே, உன்னுடைய கடவுளை நீ போற்றி பாடுவாய். ஏனெனில் உன்னை படைத்த கடவுள் உன்னோடு இருக்கிறார். புகழ்வாய் ஜெருசலேம், உன் ஆண்டவரே என்று பாடி சபிப்போம். புகழ்வாய் ஜெருசலேம், உன் ஆண்டவரை. புகழ்வாய் சியோனே, உன் தேவனை. ஓசானா ஓசானா
ஓசானா தாவீதின் குமாரா. புகழ்வாய் எருசலேம் உன் ஆண்டவரே, புகழ்வாய் சீயோனே உன் தேவனே. ஓசானா 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 தாவீதின் குமாரா. பூமியும் அதில் நிறையாவும் ஆண்டவருடையதே, பூமண்டலமும் அதில் வாழும் குடிகளும் ஆண்டவர் உடமையே. ஏனெனில் கடல்களின் மேல் அதற்கு நிலை தந்தவர் அவரே, நதிகளின் மேல் அதை நிறுவினார் அவரே. புகழ்வாய் ஜெருசலேம் உன் ஆண்டவரை, புகழ்வாய் சீயோனே உன் தேவனே. ஓசானா 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 தாவீதின் குமாரா. ஆண்டவருடைய மலை மேல் ஏறுபவன் யார்? அவருடைய தூய திருத்தலத்தில் நிலை நிற்பவன் யார்? பழுதில்லா கரங்களும் தூய இதயமும் உள்ளவனே, தனது உள்ளத்தை விழலிலே செல்ல விடாது, தன் அயலானிடம் வஞ்சக ஆணையிடாது இருப்பவனே. புகழ்வாய் ஜெருசலேம் உன் ஆண்டவரை, புகழ்வாய் சீயோனே உன் தேவனே. ஓசானா 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 தாவீதின் குமாரா. ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக ஆசீர்வாதத்துக்கு எங்களை கொடுக்கும் முகமாக மாண்புயர் கீதத்திலே பக்தி உணர்வோடு பங்கெடுப்போம். வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர்.
உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜேசுவே எங்கள் ராஜனே, கிறிஸ்துவே எங்கள் அரசனே, இயேசுவே எங்கள் ராஜனே, கிறிஸ்துவே எங்கள் அரசனே. இந்த மண்ணில் வா தேடும் அமைதி தா, இந்த மண்ணில் வா தேடும் அமைதி தா, அன்பால் இந்த உலகை என்றும் ஆளவா. இயேசுவே எங்கள் ராஜனே, கிறிஸ்துவே எங்கள் அரசனே. மனித மாண்புகள் எங்கும் மடிந்து போயின, மனித வாழ்வுகள் எங்கும் சிதைந்து போயின, மனித மாண்புகள் எங்கும் மடிந்து போயின, மனித வாழ்வுகள் எங்கும் சிதைந்து போயின. மனிதநேயம் நிலைக்க எம்மையாளவா, மனிதம் மலர மன்னனாய் வா. மனிதநேயம் நிலைக்க எம்மையாளவா, மனிதம் மலர மன்னனாய் வா. எங்கள் ராஜனே, இயேசுவே எங்கள் ராஜனே, கிறிஸ்துவே எங்கள் அரசனே.